ஹலோ எவ்ரிஒன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு முருகருக்கு போடுவோம்ல சிஸ்டர், அந்த ஸ்டார் கோலம், அது வந்துட்டு ரங்கோலியில் வரல, எனக்கு புள்ளி வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அக்செப்ட் மை கமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த கோலம் எப்படி போடுறது, மற்ற எல்லாத்துக்காகவும் இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு புள்ளி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. 7 புள்ளி தான் நான் வச்சுருக்கேன். அதில் சந்து புள்ளி வந்துட்டு 4 வரைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் நான் புள்ளி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம 7 புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப குட்டி கோலம் தான். 1 2 3 4 5 6 7 7 புள்ளி. மிடில் டாட்டு தான் வச்சுருக்கேன். 2 புள்ளிக்கு இடையில், 2 புள்ளிகளுக்கு இடையில் வந்துட்டு நான் டாட் வச்சு கடைசியாக 4 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகேவா? 4 புள்ளி வரைக்கும் முடிச்சிருக்கேன். அப்படின்னா 7 புள்ளி 4 வரைக்கும் மிடில் டாட், தமிழில் சந்து புள்ளி. ஓகேவா? ஓகே, இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டார் போட போகிறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டார் வந்துட்டு அதிலே வர மாதிரி நம்ம போட்டு காட்டுற பாருங்கள். இப்போ வந்துட்டு 1 2 3 ஓகேவா? இந்த 3 புள்ளிக்கு அடுத்த புள்ளி என்னது? 4வது புள்ளி. ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 4வது புள்ளியில் பென்சில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிக டிஸ்டன்ஸு. ஓகேவா? இந்த புள்ளி தானே அதிக டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி தான் இல்லையா? இந்த புள்ளிக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளியும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்தீங்கன்னா அது நேர்கோடாக இழுக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு கிழிக்கிற மாதிரி தான் புள்ளி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன, இந்த புள்ளிக்கு அதிகமான டிஸ்டன்ஸ், இந்த 3 புள்ளியும் நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா? இந்த 3 புள்ளியும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்படி. சரிங்களா? அதிக டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி இது தானே? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது 2 டிஸ்டன்ஸ் கம்மி. பட் இந்த 2 புள்ளிக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக தானே இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி தான். இங்கேயும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த கார்னர்லேருந்து இப்படி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இப்படி. ஓகேவா? இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இதில் இன்னொரு ட்ரையாங்கிள் போடணும் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் போட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் போட போகிறோம். இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 1 2 3 ஓகேவா? 3வது புள்ளிக்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓகே. இப்போது ஓகே, இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம போட்டுடலாமா? இப்போ பாருங்கள், இந்த கார்னர்கிட்ட நம்ம முடிச்சிருக்கோமா? 1 2 3 4 ஓகேவா? இங்கே 4வது புள்ளிக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக, இது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இது தானே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோடு இழுத்து கொண்டு வந்து இந்த புள்ளிக்கிட்ட கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக அதே மாதிரி தான். இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, இதுவும் டிஸ்டன்ஸ் கம்மி, இது மட்டும்தானே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி மொத்தமாக வந்துட்டு இங்கே எத்தனை புள்ளி அப்படின்னா 1 கார்னர் புள்ளி சேர்த்து தான் நான் சொல்கிறேன், சேர்த்தாமல் 3 புள்ளி, சேர்த்துனா 4 புள்ளி. 1 2 3 4 ஓகேவா? 4 புள்ளிக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், கோடு இணைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இது டிஸ்டன்ஸ் கம்மி, இது டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அதிகமான புள்ளிக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லைன், அது மேலேயே லைன் கொண்டு வரோம். சரிங்களா? நம்ம போட்டுட்டோம் இல்லையா? 2 ட்ரையாங்கிள் நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ குட்டி குட்டி ஸ்டார் வரணும் இல்லையா? அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 புள்ளி 1 2 சென்டர் புள்ளி விட்டுருங்க. 1 2 3 ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த புள்ளிக்கு மட்டும், இந்த 3 புள்ளிகளை மட்டும் நம்ம இணைச்சி ஸ்டார் போடுறோம். ஓகேவா? கொஞ்சம் நோட் ரொட்டேட் பண்ணாமல் போடுறேன். கொஞ்சம் ஷேப்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்தால் சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடும்போது, நீங்கள் கோலம் போடும்போது ஒரே இடத்துல நின்று போட மாட்டீங்க. திரும்பி திரும்பி டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க.
நான் உங்களுக்கு நோட்டை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகே. இப்போது இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான். இங்கே 3 புள்ளி நம்ம இணைச்சோம். அதே மாதிரி இங்கே 3 புள்ளியும் நம்ம இணைக்க போகிறோம். ஓகேவா? இந்த சென்டருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் நம்ம இணைச்சி கொண்டு வரோம். ஓகே. இந்த சென்டரில் மொத்தம் எத்தனை புள்ளி இருக்குது பாருங்களேன். 1 2 3 4 5 6 சென்டரோட சேர்த்தணும் அப்படின்னா 7 புள்ளி வரும் இல்லையா? இந்த சென்டர் புள்ளி எல்லாத்தையுமே சேர்த்து தான், ஒவ்வொரு புள்ளியும் நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார் வந்துட்டு நம்ம வரைய போகிறோம். பார்க்குறக்கு ஸ்டார் இருக்கா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி இந்த 3 புள்ளி நம்ம இணைக்கிறோம். இது ரொம்ப ஈஸி. ரங்கோலியில் கூட இது அப்படியே நம்ம புள்ளி வைக்காமையே போடலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு புள்ளி வச்சா தான் அவங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அவங்களால வந்துட்டு இந்த கோடெல்லாம் வந்துட்டு நீட்டாக இழுக்க முடியாது இல்லையா? அதனால் ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே இந்த 3 புள்ளி. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இந்த கோலத்தை நம்ம வந்து ஈஸியாக போடலாம். சீக்கிரம் போடணுமே அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த டைம்லலாம் இந்த கோலம் ஈஸியாக போடலாம். பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்களேன், 6 ஸ்டார் இருக்குங்களா? இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? நம்ம தனித்தனியாக ஸ்டார் போட்ட மாதிரி இருக்குது. பட் நம்ம தனித்தனியாக போடலை. பெரிய ஸ்டார் வரைஞ்சி அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குட்டி குட்டி ஸ்டார் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரே ஒரு ட்ரையாங்கிள் சேர்த்துனோன்னே இவ்வளோ அழகாக மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எல்லா ஸ்டார்லையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ போட்டாச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நான் கலர் கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் போடுங்க. நான் ஓ கிட்ட வந்துட்டு நான் உள்ளே போட்டிருக்கேன். ஸ்கெட்சில் போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ அழகாக நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு ஸ்டார் கோலம் வந்துட்டு முருகனோட ஸ்டார் கோலம் வந்துட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.